அப்பா கிடையாது. கடவுளை நம்ம அப்பான்னு கூப்பிடக்கூடிய உரிமை இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. ஆனா அந்த உரிமை கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது. ஆக்சுவலா கடவுளை அப்பா என்று அழைக்கின்ற உரிமை இல்லாத இஸ்லாமியர்களுக்குள் இருக்கின்ற சகோதரத்துவ வலிமை, கடவுளை அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, அப்படி பாட்டு பாடி உருகி நிற்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர், அவன் நம்ம ஜாதி இல்லைல்ல, அவன் வேற ஜாதி இல்லை, கிட்ட நின்று பாடுறவன். அப்பதான் நான் யோசித்து பார்க்கிறேன், இதனுடைய இந்த விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பாவம் அவனுக்கு இந்த விஷயம் தெரியல. இந்த ஜாதி ரீதியான அந்த உணர்வு அதிகமா இருக்கிறது கிறிஸ்துவத்துல அதிகமா இருக்குங்க. ஐயோ, இஸ்லாமியர்களை விட 1000 மடங்கு அதிக இருக்குதுங்க. ஒரு இஸ்லாமியர் தன்னை சகோதரன், தங்களுக்குள்ள சகோதரன் என்று டெக்னிக்கலா சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. சகோதரர்கள் சொல்லணுங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்க இருக்கலாம். ஆனா என்னை சகோதரனாக இப்ப என் தங்கச்சி பெருங்குடியில் இருக்கிறாங்க. என் தங்கச்சியை நான் தங்கச்சின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் எங்க அப்பா இல்லையா? புரியுது. ஒரு அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒருவரை ஒருவர் சகோதரன் சகோதரின்னு கூப்பிடுறது காரணம் ஒரு பொதுவான தந்தை இருக்கிறதுனால. அந்த வியூல ஒரு இஸ்லாமியர் ஒரு சக இஸ்லாமியரை பார்த்து பாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னாக்கா டெக்னிக்கலா அதுக்கு எந்த ரூட்டும் கிடையாது. ஆக்சுவலா நீங்க எந்த நியாயமும் கிடையாது. ஆனா நீங்க சகோதரான்னு கூப்பிடுறீங்க. ஆனா நாங்க பிரதர்னு சொன்னாலும் வெளியில நாக்குல பிரதர்னு சொல்றோம். ஏன்னா பிரதர் அப்படின்னு இயேசுநாதரே சொல்றாரு, நீங்க சகோதரர்களாக இருக்கிறீர்களே அப்படின்னு. முதல் நூற்றாண்டிலே திருத்தூதர்கள் ஒருவரை ஒருவர் சகோதரர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். மக்கள் கூட்டத்தை பார்த்து சகோதரர்களே என்று அழைத்திருக்கிறார்கள். ஆனா அந்த நிஜமான அந்த சகோதர பாசம் இன்னைக்கு நீர்த்து போய்விட்டதோ என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துள்ளது. இப்ப இவங்களுக்குள்ளால இருக்கக்கூடிய இந்த இது இஸ்லாமியர்கள் அப்பா என்று அழைக்கின்ற உரிமையற்றவர்களாக இருந்தாலும் இறைவனை அப்பா போல நினைத்து ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக பார்க்கிறாங்க. கிறிஸ்தவர்களோ இறைவனை அப்பா என்று மூச்சுக்கு 100 வாட்டி சொன்னாலும் அந்த சகோதர பாசத்தை பார்க்க முடியலையே. அந்த இடத்துல ஜாதி இருக்குங்கிறத, அது ஜாதி தான் அதை வெளிக்காட்டுது. அந்த ரெவலேஷன் என்ன அப்படின்னாக்க, இவன் ஒருத்தர் ஜாதி அடிப்படையில் புறக்கணிக்கிறதுனால தான் நான் கண்டுபிடிக்கிறேன் இவன் அந்த அப்பான்னு அவரை பார்க்கல. நிஜமா அப்பான்னு பார்த்துட்டோம்னாக்கா இவன் எல்லாம் சகோதரன் தானே இல்லையா தம்பி? இப்ப யாசர் எங்க அப்பாவுடைய மகன், நம்ம 2 பேரும் ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள்னா நீ பட்னி கிடக்கும் போது நான் பார்த்துட்டு இருப்பேனா தம்பி? முடியாதுல்ல தம்பி. நான் சொல்ல புரியுதா? புரியுது. அப்போ அந்த ஒரு பாசம் இன்னைக்கு